கள்ளர் பயமெனக்கு கால் தூக்க ஒட்டாமல். காலை தூக்க ஒட்டாமல் திருடர்கள் பயம் வந்து போச்சான். எங்கே உட்காந்துருந்தாரு, இவர் காலை தூக்குனாரு. காலை தூக்கும்போது கள்ளர் பயம் வந்தது. கள்ளர் யார், பயம் யாருக்கு வந்தது, இவருக்கு வந்தது. அது தவத்தில் இறங்கும்போது இதெல்லாம் வரத்தான் செய்யும். அப்போ என்ன சொல்லுவார், கள்ளர் பயம் எனக்கு. கள்ளர்கள் யார் யார், வெளிச்சம் இல்லாத காலத்தில் பகல்லையும் திருடுறாங்க, பகல் திருடர். இது இரவில் வர திருடர் இல்லையா. இங்கே கள்ளர்கள் யாருன்னா நம்முடைய மெய், வாய், கண், செவி, மூக்கு 5 புலங்கள் தான் நமக்கு கள்ளத்தனமே பண்ணுது. நம்ம கண்ணு நல்லதை பாருன்னு சொல்லுவோம், அது கெட்டது தான் பார்ப்பேனும். காது நல்லதை கேளுன்னு சொல்லுவோம், கேட்க வேணாம் நீ சினிமா பாட்டு கேளு, திருவாசகம் கேட்டு என்ன பண்ணிச்சு, அருட்பா கேட்டு என்ன ஆன அப்படின்னு வரும். அப்போ காரில் போயிட்டே இருப்போம், அருட்பா பாட்டு ஓடிட்டு இருக்கும், மழை சதாச்சமா, அதை கொஞ்சம் நிறுத்திட்டு அந்த சினிமா பாட்டு கொஞ்சம் ஓடும். ஏன்னா இந்த மனநிலை எப்படிலாம் மாறுது. அப்போது இந்த காது என்ன சொல்லுது, நம்ம வசம் நிறுத்த முடியல, நீ இதை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு வச்சோம்னா ஒரு நாளைக்கு பிச்சுட்டு போயிட்டு கேட்க விட்டாமல் பண்ணிவிட்டு வேற ஒன்றை கேட்க ஆரம்பித்தோம். சரி இப்போ இதை கேட்கணுன்ற இந்த கேளு, சரி இப்போ இதை கேட்கணும்னு நினைக்கிற கேளு, சரி இப்போ இதை பார்க்கணும்னு நினைக்கிற பாரு. பார்க்கும்போது பார்க்குறது யார், பார்க்கப்படும் பொருள் யார், பார்த்தவர் யாருன்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணோம்னா பார்க்கப்படும் பொருளும் பார்த்தவனும் உள்ளே இருக்கிற ஒருத்தர் தான் தெளிவாக புரிஞ்சிடும். இதுதான் வள்ளல் பெருமான் சொன்ன மிக முக்கியமான விஷயம், இந்திரிய ஒழுக்கம். அந்த இந்திரிய ஒழுக்கம் என்ன, நம்ம மனம் நம்ம வசம் ஆகும். இதை மனம் நிற்கலைன்னா அது வழி போக விடணும், போக விட்டு திருத்து. என்ன சரி, உணவில் விருப்பம் இருக்குது, என்ன உணவு செய்ய சொல்லுங்கள், சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, வாந்தி வர வரைக்கும் சாப்பிடுங்க, தலை சுற்றுற வரைக்கும் சாப்பிடுங்க. அது அனுபவம். நாளைக்கு அதை வச்சா என்ன செய்வீங்க, ஒரு லிமிட்டு, ஒரு அளவு, அதான் சாப்பிடுங்க. எதாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமுதமும் விஷம்தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாமே எடுத்துக்கோங்க, ஆனால் அளவு இருக்கு. நாம் கட்டளை இடணும், இவ்வளோதான், இதுதான், இதுக்கு மேலே இல்லை அப்படின்னா கேட்கணும். ஒரு 2-3 நாளைக்கு கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். 4ஆம் நாள் என்ன பண்ணு தெரியுமா, 4 நாளாக விட்ட அளவை பிடிச்சி ஒரே இடத்துல ஏற்றுடும். அதுக்கப்புறம் சிந்திப்போம், என்ன நாம் இப்படி பண்ணிட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டுல இருந்தோம், இன்றைக்கி பட்டுன்னு ஆனால் வெளியில் அவர்கிட்ட என்ன பார்த்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். ஏன்னா நம்ம மனம் நமக்கு அடங்குறதே இல்லை, இந்த புலன்கள் வழியாக தான் ஓடிட்டுது. கண்ணு, காது, மூக்கு, வாய், இதெல்லாம் வெல்லணும் அப்படின்னா இதான் வழி. புறவு மத்திய சிந்தனையோடு இருந்தோம்னா அறிவு புலப்படும், அறிவு வேலை செய்யும்.